Welcome to my channel Trade with Pace. இன்னைக்கு ஒரு டாபிக்ல கண்டென்ட் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிட்ட டாபிக் காமன் பிகினர் மிஸ்டேக்ஸ் தட் காஸ் லாஸஸ். ஓகே, ஸோ பிகினர்ஸுக்கு எதெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருது, பேசிக்கான மிஸ்டேக்ஸு, ஸோ அதை ரெடியூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம லாஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுள்ளதை பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு 5 மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டுள்ளதை இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, so first introduction. Stock and option trading attract many beginners with the hope of making profits. However, most beginners face losses due to lack of knowledge, poor risk management, and emotional trading. Understanding these common mistakes helps traders reduce losses and trade more effectively. Okay, so ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு எப்படி ஈஸியாக நம்ம வந்து அட்ராக்ட் ஆகிடுறோம். எதனால? பேசிக்காக அதில் அமௌண்ட் வந்து கம்மியாகவே போதும் நமக்கு ட்ரேடு செய்கிறதுக்கு, ஈஸியாக மணி மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுள்ள ஒரு நம்பிக்கையில் இதில் நம்ம என்ட்ரு ஆகிடுறோம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஆனால் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்தோடனே என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. எதனால எல்லாம் லாஸ் ஆகுது? lack of knowledge. Okay, knowledge இல்லாமலே ட்ரேட் எடுத்துடுறோம். ஓகே, தென் பூர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணாமலே நம்ம ட்ரேட் எடுக்கிறதுனால நமக்கு லாஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ லாஸ் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுது? எமோஷனல் ட்ரேடிங்குள்ளால போயிடுறோம். Okay, so understanding these common mistakes helps traders reduce losses. So இது எந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த லாஸை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் and trade more effectively. Okay, so இதில் 5 common mistakes கொடுத்துருக்கேன். அதில் first one, no proper trading plan. ஓகே, ஸோ ட்ரேடிங் பிளான்னா என்ன? ட்ரேடிங் சிஸ்டம். நமக்கு ட்ரேடிங் சிஸ்டம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு, யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கு. எது வேணுனாலும் நமக்கு எது சூட்டபிளா இருக்கு அப்படின்ட்டுள்ளதை செலக்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ட்ரேடிங் சிஸ்டம் ஆர் ட்ரேடிங் பிளானு இல்லாமல் ட்ரேடு பண்ணும்போது தான் நிறைய லாஸ் ஆகும். ஸோ இதில் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ட்ரேடிங் பிளான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, டிசிப்ளின் தான் இம்பார்ட்டன்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் டிசிப்ளின், மைண்ட் செட் தான் இம்பார்ட்டன்ட், சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸுக்கு ஓகே. ஆனால் நம்ம பிகினர்ஸுக்கு வந்து ட்ரேடிங் சிஸ்டம் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ ட்ரேடு பண்ணோன்னா அது எதுக்காக ட்ரேட் எடுத்தோம், எதுக்காக க்ளோஸ் பண்ணோன்னே தெரியாமல் நம்ம ட்ரேட் எடுத்துருவோம். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் சிஸ்டம் வேணும். ஓகே, அது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. W பேட்டர்ன், M பேட்டர்ன், பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், தென் ட்ரெண்ட் லைன் கட் ஆகுறது, இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதே ட்ரேடிங் சிஸ்டத்தை தான் எப்போவுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வர்றதை பார்த்து எப்படி ரிசல்ட் வருது அதையெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நோ ப்ராப்பர் ட்ரேடிங் பிளான். ட்ரேடிங் வித்தவுட் கிளியர் என்ட்ரி, டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ். ட்ரேடிங் சிஸ்டம் இல்லைன்னா எந்த இடத்துல என்ட்ரு ஆகணும்னு தெரியாது, எந்த இடத்துல டார்கெட் அப்ளை பண்ணணும்னு தெரியாது, ஸ்டாப் லாஸ் எது ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது. ட்ரேடிங் சிஸ்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ட்ரேடிங் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகே, என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபைன் பண்ணிக்க முடியும். தென் டேக்கிங் ட்ரேட்ஸ் பேஸ்ட் ஆன் டிப்ஸ் ஆர் கெஸ்ஸஸ். இது ரொம்பவே மோசமானது. ஓகே, நம்ம டிப்ஸ் வாங்கி எப்பவுமே சக்ஸஸ் ஆகிக்கிட முடியாது. நம்ம இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு சேனலையும் டிபெண்ட் பண்ணி அவங்க டிப்ஸ் கொடுப்பாங்க, கால் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் இருப்போமே தவிர நமக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கவே செய்யாது. சரியா? நம்ம எப்போ ஒவ்வொருத்தரையும் டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கணும். இவங்க பெட்டரா இல்லை அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு நம்மளே நம்ம ட்ரேடிங் சிஸ்டத்தை டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு அதுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, leads to confusion and unnecessary losses. ட்ரேடிங் பிளான் சூட்டபிளாக இல்லாமல் இருக்கும்போது, இல்லை ட்ரேடிங் பிளானை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகுது? லீட்ஸ் டு கன்ஃபியூஷன் அண்ட் unnecessary losses. ஓகே, ஸோ ட்ரேடிங் பிளான் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ட்ரேடிங் பிளான்
ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸுக்கு வேண்டான்னு இருக்கும். எதனாலன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். அவங்களும் ஏதாவது ட்ரேடிங் பிளான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பிகினிங்ல. அது யூஸ் பண்ணி அவங்க மைண்ட் ட்ரெயின் ஆகியிருக்கும். ஓகே, அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு மைண்ட் ட்ரெயின் ஆயிருக்கும். ஆனா கொஞ்சம் இயர்ஸ் போகும்போது அவங்களுக்கு மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆயிருக்கிறதுனால இதுதான் நம்ம யூஸ் பண்றதுன்னு தெரியறது மாதிரி இருக்காது. ஸோ அதனால அவங்க சைக்காலஜி, டிசிப்ளின், மைண்ட் செட் இப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா பேசிக்கா நம்ம பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ட்ரேடிங் சிஸ்டம் இருந்துதான் நம்ம ட்ரேட்ல என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இஃப் யூ ஃபெயில் டு பிளான், யூ பிளான் டு ஃபெயில். ஓகே, நீங்க பிளான் பண்ணலைன்னா நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், poor risk management and money management. ட்ரேடிங் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். ட்ரேடிங் சிஸ்டத்தை விட இம்பார்ட்டன்ட் எதுன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேவா, ட்ரேடிங் சிஸ்டம் கூட நம்ம அப்ளை பண்ணுவோம், அது சக்சஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். ஆனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படி கிடையாது, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம கேபிட்டலே காலி ஆயிடும். ஸோ அப்படி இல்லாம இருக்கணும்னா ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரியாது அப்படின்னா நம்ம பேசிக்கா நம்ம அதுல எவ்வளவு காசு அதுல ஸ்பெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் கேபிட்டல் நம்ம அதில் அப்ளை பண்றோம், யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு உள்ளது. ஓகேவா, ஸோ அது எப்படி தெரியும்? நமக்கு பொசிஷன் சைஸ்ல தான் தெரியும். ஸோ ப்ராப்பரான நமக்கு கரெக்டான அளவுள்ள பொசிஷன் சைஸ் எப்பவுமே சேமா எடுக்கிறதுல தான் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நமக்கு கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ரிஸ்கிங் டூ மச் கேபிட்டல் இல்ல சிங்கிள் ட்ரேடு, அப்படி கேபிட்டல்ல டூ மச்சா நம்ம வந்து ஒரே ட்ரேடுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. யூசிங் ஹை குவான்டிட்டி டு மேக் குயிக் ப்ராஃபிட். குயிக்கா இதுல ப்ராஃபிட் எடுத்துட்டு வந்துடலாம், கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சா போதும், அப்படியே உள்ள போயிட்டு என்ட்ரு ஆயிட்டு எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ அதுக்காக நான் ஹை குவான்டிட்டியை அதில் வந்து ட்ரேடுக்கு எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு உள்ள மைண்ட் செட் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு என்ட்ரு ஆகும்போது அதோட ரிஸ்க் தெரியாது, ப்ராஃபிட்டாவும் இருக்கலாம், லாஸாவும் இருக்கலாம். ஸோ அதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த பொசிஷன் சைஸை எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே, இக்னோரிங் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நான் தெரியும் தானே, எவ்வளவு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அதுக்கு எவ்வளவு நமக்கு ரிவார்டு கிடைக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் யூஸ் பண்ற ட்ரேடிங் சிஸ்டத்துல வந்து 1:1 தான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கும். ஆனா அதுல வந்து சக்சஸ் ரேஷியோ கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1 இருந்தாலும். ஆனா நிறைய பேர் 1:2, 1:3 இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளும் அதை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஆனா கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, ஸோ நீங்க இது ட்ரேடிங் சிஸ்டம் படிக்கும் போதே நீங்க வந்து அது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:2 இல்ல 1:3 அது மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே, தென் ஒன் பேட் ட்ரேட் கேன் வைப் அவுட் மெனி குட் ட்ரேட்ஸ். நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம், அது பேட் ட்ரேடா எப்படி ஆகும்? ட்ரேடு எடுக்கிறோம், அது ப்ராஃபிட் லாஸ், அதை புக் பண்ணிட்டோம்னா அது வந்து பேட் ட்ரேடா ஆகாது. ஆனா அது அந்த லாஸ், ஒரு லிமிட்டான லாஸ்ல நம்ம அதை ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணாம இல்ல அதோட ரிஸ்க் பொசிஷன் சைஸை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி வைக்கும் போது அது என்ன ஆகுது? பேட் ட்ரேட் ஆகுது. ஸோ அது இன்ட்ராடே ட்ரேடா இருக்கும்போது நம்ம அது ட்ரேடு வந்து க்ளோஸ் பண்ணாம ஹோல்டு செய்து வச்சு எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சு அது எல்லாமே டிகே ஆகி போகும்போது நமக்கு லாஸ் ஹெவியா இருக்கு. ஸோ ஒரு ட்ரேட்னாலேயே நமக்கு அது பேட் ட்ரேட் ஆகி நமக்கு கேபிட்டலே காலி ஆகுறது மாதிரி ஆயிடும். ஸோ அது மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ஸுக்கு இல்லாம இன்ட்ராடேன்னா அன்னைக்கு அதை க்ளோஸ் பண்றது மாதிரியும் பொசிஷன் சைஸை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றது மாதிரியும் இருந்துச்சுன்னா ரொம்ப லாஸ் ஆகாம பாத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ரொடெக்ட் கேபிட்டல் ஃபர்ஸ்ட், ப்ராஃபிட்ஸ் வில் ஃபாலோ. கேபிட்டலை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது? பொசிஷன் சைஸை மெயின்டைன் பண்றதுனால தான் நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் இக்னோரிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஓவர் ட்ரேடிங். ஸ்டாப் லாஸை இக்னோர் பண்ணிடுவாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டா நமக்கு ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டோம், ஸ்டாப் லாஸுக்கு அது அப்ளை பண்றதுக்கு மைண்ட் செட் இல்லாமலும் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது? லாஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடும். ஓகே,
ஸோ அவாய்டிங் ஸ்டாப் லாஸ் டியூ டு ஃபியர் ஆஃப் லாஸ் ஆயிரும்னு பயந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணாம இருப்போம். ஸோ அளவுக்கு அதிகமான லாஸ் ஆயிடும். ஒருவேளை சிஸ்டத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்றதுக்கு இஷ்டம் இல்லாம இருந்துச்சுன்னாலும் நம்ம அந்த லாஸ் கொஞ்சம் அதிகமா வரும்போது கண்டிப்பா அதை அப்ளை பண்ணி ஸ்டாப் லாஸை ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஸோ அப்பதான் நமக்கு லாஸ் ரெடியூஸ் ஆகி கிடைக்கும். ஓகே, then holding losing trades hoping for reversal. லாஸ் ஆன ட்ரேடை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு, அதான் இன்ட்ராடேன்னு எல்லாம் சொல்லியிருந்தால, இன்ட்ராடேன்னு ட்ரேட் எடுத்திருப்போம், அதை வந்து பொசிஷனலாக எடுத்து நெக்ஸ்ட் டேக்கு எல்லாம் கொண்டு போய் ஸோ அதிகமாக லாஸ் ஆகிடும். ஸோ ஓகே, ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டுள்ள ஹோப்ல வச்சிருப்போம். ஆனா அப்படி ரிவர்ஸ் ஆகாது. நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் ஆனதுனால அது டிகே ஆகியே நமக்கு நிறையவே லாஸ் கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ அது இன்ட்ராடேன்னு அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கணும், அந்தந்த பொசிஷன் சைஸ் எடுத்துக்கணும். ஸோ ஓரளவுக்கு ஸ்டாப் லாஸையும் மெயின்டைன் பண்றது மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அப்படி இருக்கும்போது நமக்கு லாஸ் லிமிட்டா இருக்கும். டேக்கிங் டூ மெனி ட்ரேட்ஸ் இன் ஒன் டே. நிறைய ட்ரேட்ஸ் எடுத்தாலும் நமக்கு மைண்ட் செட்டு டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, ஒரு 1-2 ட்ரேட்ஸ்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது. நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கும்போது மைண்ட் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், அந்த சைடா இந்த சைடான்ட்டு. கொஞ்ச நேரம் டைம் டிலே ஆச்சுனாலே நமக்கு இன்னும் நம்ம ட்ரேடிங் சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆகுறது மாதிரி இருக்கும் நிறைய ட்ரேட் எடுத்தோம்னா. ஓகே, தென் ரிசல்ட்ஸ் இன் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிக் லாசஸ். நம்ம டூ மெனி ட்ரேட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுது, எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆகுது, பிக் லாசஸும் வருது. ஓகே, ஒரே ட்ரேடை நிறைய டைமுக்கு ஹோல்டு பண்ணிக்க முடியாது, அதுக்குள்ளாலேயே ஆப்போசிட் டைரக்ஷன்ல எல்லாம் எடுத்துருவோம். ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு பிக் லாசஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டூ மெனி ட்ரேட்ஸ் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஓகே, ஸோ ஸ்மால் லாஸ் இஸ் பெட்டர் தேன் பிக் ரிக்ரெட். ஓகே, ஸோ லிமிட்டான லாஸ் இருக்கணும்னா நம்ம நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும் வந்து லிமிட் பண்ணிக்கணும். தென் எமோஷனல் ட்ரேடிங். பேசிக்காவே நமக்கு ட்ரேடிங்னா என்ன, நமக்குள்ளாலேயே இருக்க ஒரு வார்த்தை அப்படித்தானே. பையருக்கும் செல்லருக்கும் இடையில இருக்க போராட்டம் கிடையாது. எதுக்கெல்லாம், ஃபியருக்கும் கிரீடுக்கும் இடையில இருக்க போராட்டம். அந்த ரெண்டுமே நமக்குள்ளாலே தான் இருக்கு, அப்படித்தானே. ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயப்படுவோம், ஸ்டாப் லாஸ் புக் பண்றதுக்கு பயப்படுவோம், இதெல்லாம் ஃபியர்ல வருது. கிரீட் என்ன, நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் ஆனா கொஞ்சம் கூட வரட்டும், இல்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளதுனால கிரீட் வருது. ஸோ அதுல இருந்து நமக்கு அப்படி கிடைக்காம டேர்ன் ஆகும்போது எமோஷனலுக்குள்ளால போயிட்டு மறுபடியும் ரிவெஞ்ச் ட்ரேடுக்கெல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரெண்டையும் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஃபியர் ஆஃப்டர் லாஸஸ் அண்ட் கிரீட் ஆஃப்டர் ப்ராஃபிட்ஸ். ஸோ இதனால எல்லாம் எமோஷனல் ட்ரேடிங் வருது. ஓகே, நமக்கு இந்த ஃபியருக்கும் கிரீடுக்கும் இடையில தான் நம்மளோட ரிசல்ட்ஸே இருக்கும். ஓகே, தென் ரிவெஞ்ச் ட்ரேடிங் டு ரெக்கவர் லாஸஸ் குயிக்லி. எமோஷனல் ட்ரேடிங் வரும்போது என்ன ஆகுது, நம்ம ஒருவேளை சீக்கிரமா புக் பண்ணியிருப்போம், இல்ல ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணியிருப்போம், நமக்கு மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு அப்புறம் என்ன ஆயிருக்கும், அது ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஸோ உடனே நமக்கு மைண்ட் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம், ரிவெஞ்ச் ட்ரேடிங் போறோம், லாஸை ரெக்கவர் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்றோம், ஆனா லாஸ் இன்னும் ஹெவியா இருக்கும். ஸோ அது ஒரு லாஸ் வந்துடுச்சு அப்படின்னாலும் அந்த சிஸ்டம் முடிஞ்சிடுச்சு, அந்த ட்ரேடிங் சிஸ்டம் நீங்க அப்ளை பண்றீங்க, லாஸ் ஆர் ப்ராஃபிட் அப்ளை வந்துச்சு, அதை நீங்க புக் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை பார்க்காம அதுல எழும்புறதே இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, மறுபடியும் நீங்க அதை சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மறுபடியும் ட்ரேட் எடுக்கணும்ன்ற எமோஷனல் ஃபீலிங் வரும். ஸோ அதுக்கு வராம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம அதை அந்த சிஸ்டத்தை விட்டு எழும்புறது இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆஃப்டர் ஃபியூ வின்னிங் ட்ரேட்ஸ். கொஞ்சம் வின்னிங் ட்ரேட் வரும்போது எல்லாம் தெரிஞ்சது மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால நம்ம குவான்டிட்டியை வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம், பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த பொசிஷன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்குள்ள ரிசல்ட் வராமல் இருக்கும்போது நமக்கு ஹெவியா லாஸ் ஆகும். ஓகே, எமோஷன்ஸ் டிஸ்ட்ராய் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ இதுல எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணோம்னா அது முடியாது, ஆனா அதுக்குள்ளால போகாம இருக்கிறது தான் பெட்டர். ஸோ இந்த ஃபியர் கிரீடு இதுக்குள்ளாலேயும் போகாம நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டத்தை மட்டும் ப்ராப்பரா மேக்சிமம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபியர் கிரீட்ல போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ ட்ரேட் வித் ரூல்ஸ் நாட் எமோஷன்ஸ். ஓகே,
So next one, lack of knowledge and consistency. Okay, trading without understanding stock or option basics. ஆப்ஷன் பேசிக்ஸ் எல்லாம் தெரியாமலே மார்க்கெட்ல என்டர் ஆயிடுறது. ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு வீக்கெண்டும் முடியறது, வீக்கும் கம்ப்ளீட் ஆகுறது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளால அது எதையெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம், தீட்டா, டெல்டா, காமா இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணும் அப்படின்னு கிடையாது. இருந்தாலும் பேசிக்கா ஆப்ஷன் உள்ளது வந்து இது தீட்டா டிகேயால ரெடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு உள்ளது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆப்ஷன் செல்லிங்க்கு அதெல்லாம் ஓகேவா இருக்கும். ஆனா ஆப்ஷன் பையிங்க்கு இதெல்லாம் நமக்கு அதோட வேல்யூ வந்து தானாவே டைமர் டிகே ஆகும்போது நமக்கு நம்ம ஆப்ஷன் பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கும் செலக்ட் பண்ணோம். புக்கிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பிளைண்ட்லி ஃபாலோயிங் யூடியூப் ஆர் டெலகிராம் டிப்ஸ். எப்பவுமே டெலகிராம் டிப்ஸ் வாங்கி நம்ம வந்து அதில் ட்ரேட் எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் ஈஸியா இருக்கிறது மாதிரி தெரியலாம், ஆனா அதனால எப்பவுமே நம்ம சக்சஸ் ஆகிக்கிட முடியாது. இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அப்படி இல்லாம நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் ட்ரேடிங் சிஸ்டம் வச்சு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓகே, ஸோ யூடியூப் டெலகிராம் டிப்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க எப்பவுமே. ஃப்ரீக்வென்ட்லி சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜிஸையும் எப்பவும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் அப்கிரேட் பண்றதுக்கு பாருங்க. உங்க ஸ்ட்ராட்டஜியில உங்களுக்கு லாஸ் வர்றது, ப்ராஃபிட் வர்றதை பேஸ் பண்ணி அதுல உள்ள ரிசல்ட்டை எடுத்து, ஓகே, அதோட ரிசல்ட்டை பார்த்து நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. பட் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகே, தென் நோ லேர்னிங் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் டைம். நம்மளோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, இது மிஸ்டேக்ஸ் கிடையாது, இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இல்லை அப்படின்னு இருந்துச்சுனாலுமே நமக்கு பொசிஷன் சைஸ் ரொம்ப பேசிக். ஆனா நம்ம பொசிஷன் சைஸை தான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுல லாஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்குள்ள சான்சஸே ஆப்ஷன்ல அப்படிதான் வரும். பொசிஷன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல எல்லாம் லாஸ் வராது. ஆனா பொசிஷன் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அப்படின்னா என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அது வந்து ரிஸ்க் ரொம்பவே எடுத்துட்டோம்னா தான் நம்மளோட கேபிட்டல் வைப் அவுட் ஆயிரும். ஸோ அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு நம்மளோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, தென் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் டைம். ஸோ நம்ம மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணி நம்ம ட்ரேடிங் சிஸ்டத்தையும் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ அதனால நமக்கு ஓவர் டைம்ல வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சி பிளஸ் நாலேஜ் பில்ட்ஸ் லாங் டேர்ம் சக்சஸ் வந்து உடனே கிடைக்காது, லாங் டேர்ம்ல கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, so how these 5 represent everything. இந்த 5 டாபிக்ஸ் தான் பார்த்திருந்தோம். ட்ரேடிங் பிளான், நோ ட்ரேடிங் பிளான். ட்ரேடிங் பிளான் இல்லைன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எதுவுமே தெரியாது. நமக்கு அப்படி ட்ரேடிங் பிளான் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து. ஆனா நமக்கு என்ன, கண்டிப்பா பிகினர்ஸுக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பா ட்ரேடிங் பிளான் இருந்துதான் ஆகணும். ஓகே, தென் பூர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பொசிஷன் சைஸ். அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு பொசிஷன் சைஸை மட்டும் நம்ம கரெக்டா வச்சிருந்தோம்னாலே ரொம்ப லாஸ் வர்றதுக்கு சான்ஸே இருக்காது. ஓகேவா? ஸோ அது மாதிரி கேபிட்டல்ல வந்து ஃபுல் அமௌண்ட்டும் நம்ம கேபிட்டல்ல யூஸ் பண்ணாம ஒரு 10 days கண்டினியூஸா லாஸ் வந்துச்சுனால நமக்கு சர்வைவ் ஆகுற அளவுக்குள்ள கேபிட்டல்ல இருந்து தான் நம்ம பொசிஷன் சைஸ் எடுத்துக்கணும். ஓகே, தென் இக்னோரிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஓவர் ட்ரேடிங். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும்ட்டு பயந்து ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணாம இருக்கிறது. தென் அது அப்படி ஒருவேளை லாஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னாலும் ஸோ ட்ரெண்ட் மாறிடுச்சு, மறுபடியும் நம்ம அடுத்த சைடுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்றது. ஸோ அந்த ஓவர் ட்ரேடிங் பண்றதுனால இன்னும் லாஸ் ஜாஸ்தி ஆகுது. எமோஷனல் டேமேஜ் பிளஸ் கேபிட்டல் லாஸ் ஆகுது. ஓகே, தென் எமோஷனல் ட்ரேடிங். இது எதனால வருது, நம்ம இந்த ஃபியரும் கிரீடும் தான் நம்ம ட்ரேடிங்ல இருக்கிறது, நமக்குள்ளாலே இருக்கிறது இந்த ஃபியரும் கிரீடும். ஓகேவா? ஸோ இதனாலேயே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுக்கிறோம். ஸோ அந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் தான் என்ன, எமோஷனல் ட்ரேடிங். அதுக்குள்ள போகாம இருக்கிறது தான் பெட்டர். ஸோ நம்ம ட்ரேடிங் சிஸ்டத்தை ப்ராப்பரா முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு அந்த கிரீடையும் ஃபியரையும் கண்ட்ரோல் செய்து ஓரளவுக்கு நமக்கு அதில் சக்ஸஸ் ஆக முடியும். நம்ம ட்ரேடிங் சிஸ்டத்தை ஓரளவுக்கு அப்ளை பண்ண முடியும், ரிவெஞ்ச் ட்ரேடிங்கை தடுக்க முடியும். ஓகேவா? தென்
லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் கன்சிஸ்டன்சி. இதுக்கு நம்ம மிஸ்டேக்ஸ் சேம் மிஸ்டேக்ஸ் தான் திருப்பி 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 ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். சேம் மிஸ்டேக்ஸ்னால அதில் மேக்ஸிமம் என்ன வரும், பொசிஷன் சைஸாக தான் இருக்கும் மிஸ்டேக்ஸ். இல்லை ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது, ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுறது இப்படி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும். அந்த மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம், சேம் மிஸ்டேக்ஸை தான் திருப்பி திருப்பி செய்வோம். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஓகே, so conclusion, trading losses are mainly caused by beginner mistakes, not the market itself. நம்ம மார்க்கெட்டை எப்பவுமே பிளேம் பண்ணி எதுவும் ஆக போறது கிடையாது. நம்ம தான் அதை ஃபைண்ட் பண்ணி நமக்குள்ள சிஸ்டத்தை அப்ளை பண்ணி நம்ம நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, லேக் ஆஃப் நாலேஜ், poor risk management and emotional decisions lead to unnecessary losses. ஓகேவா? ஸோ நாலேஜ் இருக்கணும், ஓரளவுக்கு நாலேஜ், நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டத்துக்குள்ள நாலேஜ் இருக்கணும். தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா மெயின்டைன் செய்து தான் ஆகணும். ஆப்ஷன் ட்ரேடிங்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் எமோஷனல் டிசிஷன்ஸ் லீட் டு unnecessary losses. Understanding concepts like strategy, discipline and risk control is essential for survival. ஓகேவா? சர்வை பண்ணோம்னா நம்ம என்ன, ட்ரேடிங் சிஸ்டத்தை ஸ்ட்ராட்டஜியை வந்து அடிக்கடி சேஞ்ச் செய்யக்கூடாது. ஒரே சிஸ்டத்தை தான் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கணும். ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல அப்படின்னா பொசிஷன் சைஸ்ல யூஸ் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ராப்பர் லேர்னிங் ஹெல்ப் ட்ரேடர்ஸ் இம்ப்ரூவ் ஓவர் டைம். ஓகே, ப்ராப்பரா லேர்ன் பண்ணும்போது நமக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். எப்போ கிடைக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து கிடைக்கும், ஆனா கண்டிப்பா கிடைக்கும். இன் ட்ரேடிங் protecting capital is more important than chasing profits. ஓகே, ப்ராஃபிட்ஸ் வரல அப்படின்ட்டு வருத்தப்படுறதை விட நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு உள்ளதே பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நினைக்கலாம் பிகினர்ஸ். ஓகே, ஸோ இதுல 5 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இதுல எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சது இதுல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஓகே, ட்ரேடிங் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைஸ் தான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.